ஏன் இந்த கனவு அடிக்கடி வருது டாக்டர்? சில சமயம் முழு கனவும் வருது, சில சமயம் அதே கனவு பாதி வருது. ஆனால் எனக்கு இந்த கனவை தவிர வேறு கனவே வர்றதில்லை. ஐ ஆம் ரியலி ஸ்கேர்டு. அதான் உங்ககிட்ட கன்சல்ட் பண்ண வந்தேன். படபடவென்று அகில் சொல்ல முடிக்கையில் ஏசி ரூமிலும் அவனுக்கு வியர்த்து விட்டது. மிஸ்டர் அகில், கூல் டவுன், ரிலாக்ஸ். இதில் பயப்படுறதற்கு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஏ ட்ரீம் என்றார் டாக்டர் ரங்கராஜன். அது ட்ரீம் தான் மனசுக்கு தெரியுது டாக்டர். ஆனால் ஒரே கனவு திரும்ப திரும்ப வர்றதான் பதட்டமாக இருக்கு என்றான். அந்த கனவை மறுபடியும் அவன் விவரிக்க துவங்க அவனுடைய முகமாற்றத்தை ரங்கராஜன் உற்று கவனித்தார். லிசன் அகில், நீங்கள் ஐடி செக்டாரில் இருக்கீங்க. ஒர்க் ப்ரெஷர்ஸ், ராத்திரி பகலாக செய்கிற வேலைகள்னு கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்கலாம். அவர் சொல்லி முடிப்பதற்குள் இடைமறித்த அகில், அதெல்லாம் இல்லை டாக்டர். எந்த வேலையையும் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி செய்கிறேன். வீட்டில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு எல்லோரும் என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் இருக்காங்க டாக்டர். சின்ன மன வருத்தம் கூட இந்த நிமிஷம் எனக்கு கிடையாது என்று சொன்னான். தட்ஸ் குட். நீங்கள் சொல்கிறது சரியாகவே இருக்கலாம் அகில். ஆனால் மனசு ரொம்ப விசித்திரமானது. அது ஏன் டிஸ்டர்ப் ஆகுதுக்கு யாராலையும் ஈஸியாக சொல்லிட முடியாது. தூக்க பிரச்சனைகள் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை என்றார் டாக்டர். எனக்கு தூக்கம் பொதுவாகவே கம்மி தான் டாக்டர். ஆனால் படுத்த அடுத்த செகண்டே புரட்டை விட்டு தூங்கிடுவேன். இப்போதைக்கு இந்த கனவு மட்டும்தான் என் ப்ராப்ளம் என்றவன் தொடர்ந்து, கனவுகளுக்கு சயின்டிஃபிக்காக பலன் ஏதாவது இருக்கா டாக்டர் என்றான். கனவுகளோட பலன் என்ன அப்படிங்கிறத தாண்டி ஏன் ஒரே கனவை அடிக்கடி காண உங்கள் உள் மனசு விரும்புதுங்கிறத யோசிக்க வேண்டிய விஷயம். சம்திங் ஃபிஷி என்றபடி சில மாத்திரைகளின் பெயரை எழுதி அவனிடம் தந்தார் டாக்டர். இதை 3 நாள் எடுத்துக்கோங்க அகில். ஆஃபீஸுக்கு லீவு போட்டுட்டு நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. முடிஞ்சால் எங்கேயாவது சின்ன டூர் அடிச்சுட்டு வாங்க. யூ நீட் கம்ப்ளீட் ரெஸ்ட் என்றார் டாக்டர். அவருக்கு நன்றி சொல்லி கைக்குலுக்கி விட்டு அவனுடைய அனிதாவுக்கும் நெருங்கிய தோழி மீராவுக்கும் அவளின் காதலன் விபின் மற்றும் தன் அலுவலக நண்பன் செந்திலுக்கும் ஃபோன் செய்தான். அவன் டாக்டரை சந்தித்த விஷயத்தை சொல்லாமல் அவர் சொன்ன ட்ரிப் பற்றி மட்டும் சொல்லவே அவர்கள் சந்தோஷத்துடன் சம்மதித்தார்கள் ட்ரிப்புக்கு. ட்ரிப் தொடங்க அகில் காரின் வேகத்தை அதிகப்படுத்தினான். தேனியிலிருந்து பிரிந்து போடிக்கு செல்லும் நீளமான புத்தம்புது சாலையில் அவர்களின் கருப்பு நிற சிஆர்வி கார் வழுக்கி கொண்டு பறந்தது. ஏசியை அமர்த்திவிட்டு கண்ணாடியை இறக்கிவிட்டான். டாக்டர் சொன்னது சரிதான். இயற்கை எவ்வளவு புத்துணர்ச்சியை நமக்குள் செலுத்துகிறது என்று ஆச்சரியப்பட்டான். இரு பக்கமும் மரங்களும் தூரத்தில் தெரியும் மலையும் சில்லென்ற மென்காற்றுமாய் அகிலுக்கு வண்டியை ஓட்டுவதே சுகமாக இருந்தது. தன்னுடைய குளிரூட்டப்பட்ட கேபினில் தினம் தினம் கம்ப்யூட்டர் திரையின் முன் இரவு பகல்களை கரைத்த சலிப்பெல்லாம் மெல்ல தீர்ந்து கொண்டிருப்பதாக பட்டது. நண்பன் செந்திலின் சொந்த ஊர் போடிநாயக்கனூர். அவனை அங்கிருந்து பிக்கப் செய்த பின் தேக்கடிக்கு போக திட்டமிட்டிருந்தார்கள். காலை 8 மணிக்கு சென்னையிலிருந்து கிளம்பி இடைவிடாமல் பயணம் செய்து போடிக்கு வந்து விட்டார்கள். ஏ அனிதா, அந்த பெப்சியை எடு. சிடி பிளேயரின் வால்யூமை அதிகமாக்கினான் அகில். அவன் அருகே இருந்த அனிதா குனிந்து கீழே இருந்த கவரிலிருந்து பெப்சியை எடுத்து கொடுத்த பின் சீட்டில் வசதியாக சாய்ந்து கொண்டான். ஒரே மூச்சில் 1/2 லிட்டர் பெப்சியை குடிக்க அகிலால் மட்டும்தான் முடியும். ஒரு பியர் அடித்தா நல்லா இருக்கும் என்றவனை முறைத்தாள் அனிதா. விபின் விசிலில் ஏதோ பாடிக்கொண்டிருக்க அவன் பக்கத்தில் இருந்த மீரா ஐபாட்டில் மூழ்கி இருந்தாள். அதான் நான் பாட்டு போட்டிருக்கேன்ல, அதுக்கப்புறம் எதுக்கு காதில் அதை மாட்டிக்கிட்டு இருக்க என்றான் அகில். மீராவுக்கு அவன் சொன்னது காதில் விழவில்லை. தொடர்ந்து பாட்டு கேட்டு கொண்டிருக்கவே அகில் காரனை விட்டு விட்டு அடித்தான். சத்தம் உரைத்த மீரா காதிலிருந்து ஹெட்போனை உருவி, என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி காரன் அடிக்கிற என்று கேட்கவும் அனிதாவும் விபினும் சிரித்தார்கள். மீரா எதுவும் சொல்லாமல் மறுபடியும் ஹெட்போனை காதில் மாட்டிக்கொண்டாள். அனிதா தன் ஹேண்ட்பேக்கில் இருந்து
சமீபத்தில் வெளிவந்திருந்த வெஸ்ட் இஸ் வெஸ்ட் டிவிடி பிளேயரில் ஓடவிட்டாள். அந்த சத்தத்தில் கூட பின் சீட்டில் ராகவ் தூங்கி கொண்டிருந்தான். யூஎஸ் டைமிங்கில் நைட் ஷிஃப்டில் வேலை செய்யும் அவனுக்கு சாப்பாடு கூட வேண்டாம். கிடைக்கும் நேரத்தில் எல்லாம் உறக்கம் மட்டும் போதும். ஜாலியாக கிளம்பியவர்கள் மிகவும் சோர்ந்து போனார்கள். செந்திலின் வீட்டை தேடி கண்டுபிடித்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தார்கள். செந்தில் அதிகாலையில் கிளம்பலாம் என்று சொல்லவே விபின் ஒத்துக்கொள்ளவில்லை. கிளப் மஹிந்திராவில் அன்று மதியத்திலிருந்து அவர்களுக்கு ரூம் புக்காகி இருந்தது. முந்தைய இரவு கிளம்ப முடியாத அளவிற்கு வேலை இருந்ததால் அரை நாள் வீண் ஆகலாம், பரவாயில்லை என்று காலையில் இருந்தார்கள். இரவும் இங்கேயே ஹால்ட் ஆகிவிட்டால் முழுதாக ஒரு நாள் வீணாகிவிடும். சகல சௌபாக்கியங்களும் நிறைந்த ஸ்டூடியோ ரூம் அது. அகிலை வற்புறுத்தி அழைத்து செல்பவன் அவன்தான். அகிலின் பிரச்சனை, அவன் காரை யாரும் ஓட்ட கொடுக்க மாட்டான். எவ்வளவு நெருங்கிய நண்பனாக இருந்தாலும் சரி, அவனுடைய கார் தான் அவனின் முதல் காதலி. அனிதா மூன்றாவது தான். நடுவில் இருக்கும் காதலி அவனது கணினி. அவன் சோர்வை பார்த்து செந்தில் ரெஸ்ட் எடுக்கச் சொன்னான். இங்கேருந்து 1 ஹவரில் போயிடலாம் இல்லடா, ரெஸ்ட் எடுத்தோம்னா ரொம்ப இருட்டிடும், அதுக்கப்புறம் மலை பாதையில் டிரைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும் என்றான் விபின். விபின் சொல்கிறது தான் சரி என்று அனிதாவும் சொல்லவே செந்தில் அவர்களுடன் கிளம்பினான். மறுபடியும் சிரிப்பு பாட்டும் கூத்துமாக அவர்களின் பயணம் தொடர்ந்தது. மீரா காதில் இன்னும் ஹெட்போன் இருந்தது. அனிதா விபினிடம், பேசாம நீ அந்த ஐபாடா இருந்திருக்கலாம், எப்போ பாரு மீரா அதைத்தான் ரொம்ப லைக் பண்ணுறா என்றாள். விபின் சோகமாக தலையாட்டியபடி ஆமாம் என்றான். மீரா ஏதோ புரிந்தவளாக அவன் தலையில் கொட்டினாள். அதன் பின் அவர்கள் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. அவரவர் உலகத்தில் மூழ்கி விட்டார்கள். ரெசார்ட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். அனிதாவும் மீராவும் உள்ரூமில் பெட்டில் படுத்து கொண்டார்கள். வெளியே சோபாவில் அகில் படுத்துக்கொள்ள விபினும் செந்திலும் தரையில் பெட்ஷீட் விரித்து படித்து கொண்டார்கள். அகில் அனைவரும் தூங்கிய பின் மாத்திரையை எடுத்து போட்டுக்கொண்டான். தொண்டையில் கசந்தது. எல்லாம் சரியாக போய்கொண்டிருக்கிறது என்று மகிழ்ந்தான். கனவு வந்தது கூட நல்லதாகி போயிட்டது. இப்படி நண்பர்களுடன் ஜாலி ட்ரிப் வாய்த்ததே என்று சந்தோஷப்பட்டான். கண்ணின் இமைகள் கணக்கவே தூக்கம் அவனை ஆறத் தழுவியது. நள்ளிரவில் தண்ணீர் குடிக்க விபின் எழுந்தபோது அகிலின் முகம் தீவிரமாக யோசனையில் இருப்பதைப் போல புருவங்கள் நெருக்கி ஏதோ குளறலாக பேசிக்கொண்டிருந்தான். முகம் லேசாக வியர்த்திருக்க அகில் அகில் என்று அவன் கன்னத்தை தட்டினான் விபின். அகில் அமைதியாகிவிட விபின் ஏசியை போட்டுவிட்டு அவனுக்கு போர்த்தி விட்டு படுத்தான். அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் கூடினார்கள். அகிலை தவிர மற்றவர்கள் நன்றாக தூங்கி இருந்ததால் களைப்பு நீங்கி உற்சாகமாக இருந்தார்கள். அகிலுக்கு தூங்கிய உணர்வே இல்லை. அந்த கனவு மிக மிக மங்கலாக நேற்று இரவு வந்திருந்தது. மீரா பிடித்த ஐட்டங்களை ஆர்டர் செய்யவே சாப்பிட்டு கொண்டே அன்றைய ஷெட்யூலை பிளான் செய்தார்கள். அனிதா சொன்னாள், நேர போட்டிங் போகிறோம், அதுக்கப்புறம் மற்றதை பேசிக்கலாம் என்றாள். அகில் சற்றென்று, போட்டிங்கா, நான் வரலப்பா, ஐ நீட் ரெஸ்ட், உடம்பெல்லாம் வலிக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க என்றான். அனிதாவின் முகம் வாடிவிட்டது. ஏன் அகில், தேக்கடினாலே போட்டிங் தான், ரொம்ப ஜாலியாக இருக்கும், அதை விட்டுட்டு கொட்டு கொட்டுன்னு எதுக்கு தனியாக ரூமில் இருக்கணும்னு நினைக்கிற என்றார். அகில் எதுவும் சொல்லாமல் இருக்க மீரா ஏளனமாக சிரித்தபடி, ஏய், நாம் குரூப்பாக வந்திருக்கோம், இவன் மட்டும் தனியாக ரெஸ்ட் எடுக்க போகிறானாமா, அதெல்லாம் முடியாது, நீ வந்தாதான் போட்டிங், இல்லை ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பிடலாம் என்றார். வேறு வழியின்றி ஏதோ ஒரு கணத்தில் எடுத்த முடிவாக ஓகே காய்ஸ், லெட்ஸ் கோ என்றான் அகில். அவர்கள் உற்சாகமாக போட்டிங் கிளம்பினார்கள். 2 அடுக்குகள் கொண்ட விசைப்படகு மெல்ல கிளம்பி பின் வேகம் எடுத்தது. இவர்களையும் சேர்த்து படகில் கிட்டத்தட்ட 80 பயணிகள் ரொம்பி வழிந்தார்கள். நீரை கிழித்து கொண்டு சென்ற படகின் அடிபாகத்தை பார்த்த அகிலுக்கு அடிவயிற்றில் லேசாக பயம் துளிர்த்தது.
விபின் மீரா காதில் ஏதோ கிசுகிசுக்க அவள் சீ என்று உதட்டை கடித்து வெகுநாள் கழித்து வெட்கப்பட்டாள். இதை ஓரக்கண்ணால் பார்த்த அனிதா அகிலை பார்த்து புன்னகைக்க அவன் சலனமே இல்லாமல் இறுக்கமான முகத்துடன் நீர்ப்பரப்பையே வெறித்து கொண்டிருந்தான். உள்ளுக்குள் புரண்டு கொண்டிருந்த பயம் பந்தாக சுழன்று தொண்டை வரை வந்து விட்டிருந்தது. ராகுல் செந்திலின் வாட்சை பரிசோதித்து ஏதோ கேள்வி கேட்டு கொண்டிருந்தான். அகில் அனிதாவின் கையை பிடித்து இங்கிருந்து போயிடலாம் அனி, எனக்கு பயமாய் இருக்கு என்றார். அவனை ஆழமாக பார்த்த அனிதா, நீ என்ன குழந்தையா, எதுக்கு அனாவசியமாக பயப்படுற என்று அவன் கையை அழுத்தமாக பிடித்தாள். அகில் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் வானத்தை பார்த்தான். சூழல் மிக ரம்மியமாக இருக்க வேகமாக சென்று கொண்டிருந்த படகில் திடீரென்று சலசல என்று சத்தம். படகிலிருந்து பார்க்கும்போது காட்டில் புலிகள் கூட்டமாக போய்க் கொண்டிருந்தது. அடிக்கடி காட்டு எருமைகள் மான்கள் என்று படகில் போகும்போது சில சமயங்கள் மிருகங்கள் கண்ணுக்கு தென்படுமாம். தூரத்தில் புலி தன் குட்டியுடன் செல்வதை பார்க்கையில் டிஸ்கவரி சேனலில் நேரடியாக பார்ப்பது போல் இருந்தது. புலிகளை கண்ட ஆர்வம் மிகுதியில் சிலர் அதை தெளிவாக பார்க்க படகின் ஓரத்திற்கு விரைந்தார்கள். திடீரென்று அந்த பகுதியில் வெயிட் அதிகரிக்கவே படகு நிலை தடுமாறியது. அகில் என்னவென்று தீர்மானிப்பதற்குள் படகு ஒரே நொடியில் கவிழ்ந்து அதில் பயணித்த மொத்த நபர்களும் நீருக்குள் மூழ்கினார்கள். சாவின் குரல் அத்தனை திசைகளிலிருந்தும் எழுந்தது. ஐயோ அம்மா, காப்பாத்துங்க, ஹெல்ப் என்ற தீனமான அலறல் கரையில் இருப்பவர்களின் காதுகளுக்கு எட்டும் முன்னர் கிட்டத்தட்ட அனைவரும் மூழ்கினார்கள். நீச்சல் தெரிந்தவர்கள் பயத்தில் நீச்சல் வராமல் திக்கு முக்காடினார்கள். அகில் மனதில் அம்மாவின் கரங்கள் நினைவுக்கு வந்தது. அப்பாவின் சிரிப்பும் அதன் பின் அனிதாவின் அணைப்பும் ஞாபகத்திற்கு வந்து உயிரை வலிக்கச் செய்தது. தண்ணீருக்கு அடியில் அவன் கைகளும் கால்களும் பிடிப்புக்காக தவித்து கொண்டிருக்க மரங்களும் புதர்களும் பாறைகளும் அடர்ந்த நீருக்கு அடியில் சிக்கி சுவாசம் இழந்து மிதப்பதைப் போல வரும் கனவின் பயத்தை இனி யாரிடம் போய் கேட்க முடியும் என்ற கடைசி யோசனையும் மங்க விழிகள் அசைய மறக்க அவன் உயிர் பிரிந்தது.